அதிலிருந்து ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 3வது அதிகாரம் 40 முதல் 47 முடிய உள்ள வாசித்து நாம் சிந்திக்கலாம். இந்த புலம்பல் புத்தகத்தை இந்த நாளில் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனிப்போமானால், இந்த புலம்பல் புத்தகத்தை எழுதின மனிதன் எரேமியா என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதன் எழுதியிருக்கிறான். இந்த அதிகாரம் கொண்டு எதை மையமாக கொண்டு எழுதுகிறான்னு சொன்னால், துன்பத்தை மையமாக கொண்டு எழுதுகிறான். கைகளும் கால்களும் கட்டப்பட்டு விலகிடப்பட்டதை உபத்திரப்படுவதை குறித்து எழுதுகிறான். ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு எவ்வளோ சித்திரவதைக்குள்ளாக கடந்து போகிறார்கள் என்பதை குறித்து எழுதுகிறான். எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு பதிலாக மறுக்கப்பட்டது, கடவுளுடைய இரக்கத்தின் கதவு அடைக்கப்பட்டது. அப்போ எங்கள் ஜெபம் கடவுள் சமூகத்திலே போய் எட்டவில்லை. கடவுளிடத்திலிருந்து எங்களுக்கு எந்த சகாயமும் எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, பெறவில்லை என்பதாக எரேமியா இந்த 3ஆம் அதிகாரத்திலே புலம்புகிறார். முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்திற்கு நம்ம சொல்லும்போது, ஆண்டவரே சினத்தின் மிலாட்சினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். சினம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய கோபம், கடவுளுடைய கோபம், கடவுளுடைய உக்கிரம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏன் கடவுள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபமாக இருந்தார் என்பதை நாம் கேள்வியோடு கேட்போம் சொன்னால், கடவுள் சொன்ன வார்த்தையை, கட்டளையை, நியாயப்பிரமாணங்களை, வழிகளை இஸ்ரவேல் மக்கள் கைகொள்ளாமல் போனவருடைய விலை, கீழ்ப்படியாமல் போனவருடைய விளைவு, கீழ்ப்படிய மறுத்ததுடைய விளைவு அவர்களுடைய கைகளும் கால்களும் விலகிடப்பட்டிருக்கிறது. அதாவது கைதாகப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய துன்பத்துக்கு அவருடைய கீழ்ப்படியாமைய காரணம், அவருடைய உபத்திரவங்களுக்கு அவருடைய கீழ்ப்படியாமைய காரணம் என்பதை தான் இந்த அதிகாரத்தை நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். அதாவது கடவுளுடைய கோபத்தை கண்ணால் கண்ட மனுஷன் என்று சொல்லி தன்னை சொல்லுகிறான். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று சொல்லி, வெளிச்சத்திலே நடத்துவதற்கு பதிலாக இருளிலே நடத்தி வந்தார் அப்படின்னா என்ன பொருள்? அப்போ வெளிச்சத்தில் நடக்கும்போது நம்ம எவ்வளோ பத்திரமாய் நடக்கிறோம், எவ்வளோ பாதுகாப்பாய் நடந்து கொள்கிறோம். ஆனால் இருளிலே நடக்கும்போது அது வேதனையை காட்டுகிறது, வேதனையுடைய உச்ச கட்டத்தை காட்டுகிறது. இருள் என்று சொல்லும்போது வெளிச்சம் மறைக்கப்பட்ட ஒரு சூழல், உபத்திரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல், நம்பிக்கையற்ற ஒரு சூழல், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நிறைந்த காரியத்தை குறித்த ஒரு சூழல். இப்படி எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருள் காரணமாக இருக்கிறது. ஆகவே மனிதன் சொல்லும்போது, என்னை வெளிச்சத்திலே அல்ல என்னை இருளிலே நடத்தினேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். 3வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் சொல்லி வந்த இந்த மனிதன் புலம்புகிறான் கடவுள் சமூகத்திலே. இவன் இது ஒரு புலம்பலாக பாடல் பாடுவதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலையோரும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லி இந்த இடத்துல தான் கர்த்தருக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக கீழ் படித்ததை அனுபவமாக மறுபடியும் அவர் எழுதுகிறார். 20ஆம் வசனத்துக்கு மேலே, கீழ்ப்படியாமல் நிமித்தமாக உபத்திரப்படுத்தப்படுகிறோம், துன்பத்துக்குள்ளாக ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், கைதிகளாக நாங்கள் சிறைகளாக நாங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ உபத்திரவத்துக்கும், இவ்வளோ பாடுகளுக்கும், இவ்வளோ துன்பத்துக்கும்
எங்களுடைய கீழ்ப்படியாமை காரணம் என்பதை சொல்லி வந்த அந்த எரேமியா 20ஆம் வசனத்துக்கு கீழே இவ்வளோ கீழ்ப்படியாமைக்கு போன போது கூட எங்களுக்கு தண்டிக்காமல் இருந்தீர் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு இந்த திருவிருந்திலே அனுசரிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அவர் சொல்லியபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நம் பதில ஆமான்னு சொல்லும் பதிலாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவர் சொல்லிய வார்த்தைகளை நாம் கை கொள்வது கிடையாது. அவர் சொல்லிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. அவர் சொல்லிய ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபோல் நடப்பது கிடையாது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வாஞ்சைக்குள்ளாய் கடந்து செல்வது கிடையாது. அவர் ஈடுபடுத்துகிற வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற அந்த ஆவலுக்குள்ளாய் கடந்து செல்வது கிடையாது. திருச்சபை குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறோம். திருச்சபையினுடைய நடக்கக்கூடிய ஊழியர்களை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்ல போனா என்னுடைய ஆத்மாவை குறித்த கவலையற்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கடவுளுடைய பார்வையிலே கடவுள் கோபப்பட வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. பார்வை இந்த திருவிருந்து எனக்கு உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால் நான் சாகாமல் உயிரோடு இருக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்திருக்கிறார். நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவர் விரும்பி என் மேல் இரக்கமாயிருக்கிறார், என் மேல் கரிசனையாயிருக்கிறார், என் மேல் கிருபையாயிருக்கிறார். என்னை மேலும் மேலும் ஒரு நாளை கூட்டி தந்து ஒரு ஆயுசு நாளை கூட்டி தந்து என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நான் சாகாமல் இருக்கிறது, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறார். நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா நம்முடைய பலம் இல்லை, நம்முடைய முயற்சிகள் இல்லை, நம்முடைய கிரியைகள் இல்லை, நம்முடைய தர்மங்கள் இல்லை. அது கடவுளுடைய அளவற்ற கிருபை, கடவுளுடைய அளவற்ற இரக்கம், கடவுளுடைய அளவற்ற தயவு உங்களையும் என்னையும் உயிரோடு பாதுகாத்து வந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே நான் சொன்னா என்னுடைய ஆத்மாவுக்காக இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா மரணத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. என்ன கேட்டீங்களா? நம்முடைய ஆத்மா விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆத்மா பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து, உலகத்துடைய பிடியிலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பதற்கு வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை அவர் சுமந்து நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இதுதான் இந்த திருவிருந்தானது உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய படிப்பனையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இதில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவன் முழுமையாக ஆளுகிறார். அதாவது இவ்வளவு உபத்திரவங்களுக்கு போன போது கூட, இவ்வளவு பாடுகளுக்கு துன்பங்கள் வழியாக போனாலும் கூட கடவுள் அந்த ஜனங்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் கடவுள் எவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியிலே போனாலும், எவ்வளவு பாடுகள் வழியாக நாம் போனாலும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், எனக்காக மரித்த உயிர் தேர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக. இரண்டாவது, நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பதற்காக. மூன்றாவது, நான் அவருக்கு என்னுடைய இருதயத்தை முழுமையாக அந்த மனிதன் சொல்லும்போது உடைய கைகளை அல்ல, உடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வானத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். 41ஆம் வசனத்தில் சொல்றான் பாருங்க, நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோ. அது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! கைகளை மட்டும் நீங்க உயர்த்தாதீங்க, இருதயத்தை ஏறெடுங்கன்னு சொல்லி சொல்றான் அந்த மனுஷன். இருதயம் எவ்வளவு முக்கியமானது. ஆகவேதான் சொல்றாரு, பலியை கொண்டு வராத, நீ ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ நீ கொண்டு வராத, அந்த பலியை விட நான் எதை விரும்புகிறேன்? நான் கீழ்ப்படிதலை விரும்புகிறேன் சொல்றாரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுபவன் எனக்கு உங்களுக்கு என்ன கற்றுத்தருன்னா, கிறிஸ்து சிலுவையில் மரண பலியிலும் கீழ்ப்படித்தார், மரண பலியிலும் கீழ்ப்படித்தார். அடிக்கிறவர்களுக்கு முகத்தை அவர் நோகாமல் காண்பித்தார். காய் முகத்தில் உமிழுகிற மனிதனுக்கு நோகாமல் கோபப்படாமல் அந்த முகத்தை காண்பித்தார். எத்தனை வேணாலும் துப்பிக்கும், எத்தனை அடி வேணாலும் நடித்துக்கும், தாடி மேலே வச்சு இழுக்கிறியா இழுத்துக்கோ, தலையை ஓங்கி கோடலை அடிச்சிருக்கியா அடிச்சுக்கோ, ஏன்னா திட்டுறியா ஏசுறியா பரியாசம் பண்ணுறியா எல்லா அடி
என் மேலே விழ வேண்டிய அடி, உங்க மேலே விழ வேண்டிய அடி எல்லாமே அவருடைய முகத்தில் விழுந்தது. அவமானத்துக்கு நேராக இழுக்கப்பட்டார். அவருடைய தாடியிலே பிடிக்கப்பட்டது. அவருடைய தலை முடியிலே தலையிலே ஓங்கி கோலால் அடிக்கப்பட்டது. யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க என்று அவருக்கு முன்பாக முழங்கல் பண்ணிட்டு பரியாசம் பண்றான், கேலி செய்யறான், கிண்டல் செய்யறான். உலகத்தையே படைத்த அந்த தேவன் மனிதனாக அந்த பூமியிலே வந்தபோது அவர் கொடுத்த பரிசு, அவர் கொடுத்த வெகுமதி பரியாசம், தண்டனை. இவ்வளவு அதாவது அடிக்கிறாங்க, அந்த அடிக்கிற சேவலுக்கும் சேர்த்துதான் கிறிஸ்து மரிக்கிறது. தன்னை காட்டி கொடுத்த யூதாசுவும் கிறிஸ்து மரிக்கிறார். தன்னை 3 முறை மறுதலித்த பேதுருவுக்கும் மரிக்கிறார். அதுபோல அங்கு சூழ்ந்திருந்த, அடித்த, துன்புறுத்தின, நீதி வழங்கின பிலாத்து, காயபா, அண்ணா, இந்த தேச தலைவர்களுக்கும் சேர்த்து கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் சொல்றார், உடைய கைகளை அல்ல, உடைய இருதயத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள், இருதயத்தையும் ஏறிடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லும்போது, என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நான் கிழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இதை இறைமையா சொல்லும்போது, என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக கிழித்துக் கொள்ள வேண்டும். கிழித்துக் கொள்ள வேண்டும் சொன்னா என்னை அந்த அளவுக்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும், என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல நான் புரிந்து கொள்கிறேன். பண்ணுவேன் என்ன சொல்றது, இந்த பகுதியில் நமக்கு என்ன கற்றுத்தருது சொன்னா, நானும் நீங்களும் முழுமையாக பாவத்திலே விழுந்து போன மனிதர்கள். இந்த திருவிழா எனக்கு அதான் கற்றுத்தது. நான் அநியாயக்காரன் கற்றுத்தது, நான் அக்கிரமக்காரன் கற்றுத்தது, நான் தண்டிக்கப்படக்கூடிய, நியாயமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் கற்றுத்தது, நரகத்துக்கு மட்டுமே சொந்தக்காரன் கற்றுத்தது, கடவுளுடைய கோபம் என் தலைமையில் இருக்கு என்பதை கற்றுத்தது. இப்பேற்பட்ட மனிதனை என்ன மன்னித்தார், என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தெருவில் தெரிந்து கொண்டிருந்த என்னை அழைத்து என்னை உட்கார செய்து அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த என்னை அழைத்து வந்து என்னை அமர செய்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக செய்கிறார். யார் செய்த காரணம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பதை நாம் ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய உத்தரவாதம், உன்னுடைய கடமை என்ன என்றால், இந்த அப்பம், இந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காண்பிக்கிறது, அவருடைய ரத்தத்தை காண்பிக்கிறது, குறிக்கிறது. எனக்காக சிந்தப்பட்டது, எனக்காக அடிக்கப்பட்டது. இதுதான் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. இதுக்கு நான் தலை வணங்க வேண்டும், இதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஆகவே நான் மனதிற்கு நான் சீர்பொருந்ததை மறுபடியும் சொல்லிக் கொள்ளக்கூடிய காரியம், நான் சாகாமல் பிழைத்திருக்கிறது கடவுளுடைய அளவற்ற கிருபை. ஆகவே என்னுடைய கைகளை ஏற்பதற்கு பதிலாக என்னுடைய இருதயத்தை அவர் முன்பாக கர்த்தர் சிந்தனைகளுக்கு ஆசீர்வதித்து தருவதாக.